வணக்கம் நண்பர்களே. அமாவாசை அமாவாசை வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அமாவாசை அன்னைக்கு என்னென்ன வகையான வழிபாடுகள், பிதிர்க்கடன் செலுத்துறது எப்படி செய்யணும் அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நஸ்வோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த அமாவாசை வழிபாட்டு முறைகள் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் அமாவாசைக்கு என்ன செய்யணும்? தர்ப்பணம், அதாவது திதி கொடுக்கணும். யாரெல்லாம் கொடுக்கணும்? அதாவது அந்த ஜாதகரோட அப்பா தாத்தா இல்லாதவங்க தான் அந்த தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பா இருக்கிறவங்க எக்காரணம் மட்டும் அமாவாசைக்கு எந்த விதமான தர்ப்பணமோ திதியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கக்கூடாது. தந்தையை இழந்தவர்கள் மட்டும்தான் இந்த அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் செய்யும். தந்தை இல்லாதவர்கள் எள்ளும் தண்ணியும் நிறைத்து அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருக்கிறதுனால தான் அந்த பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படுது இந்த ஜாதகத்துக்கு. அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடம், நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் போன்ற பாவர்கள் அமரும்போது அந்த பூர்வ புண்ணியத்தை தடுக்குது, கெடுக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை சரிவர கொடுக்காதவங்களுக்கு தான் இந்த பூர்வ புண்ணிய தோஷம் பரம்பரையாக வரும். அதனால் அந்த அமாவாசை திதிகளை முன்னோர்களுக்கு, அதாவது இறந்த குடும்பத்தில் இருந்த பெரியவங்களுக்கு, அப்பா தாத்தா போன்ற முன்னோர்களுக்கு சரியான முறையில் அந்த தர்ப்பணம் திதியை செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பானது. அமாவாசை தினத்தில் உங்களோட குலதெய்வ போய் உங்கள் முறைப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த குலதெய்வ மனசத்தில் வைக்கணும். குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு. இது ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமாக இந்த ஜாதகர்கள் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது, அமாவாசைக்கு இன்னொரு வழிபாடு, ஒரு சிறப்பான வழிபாடு உண்டு. அதுதான் நம்ம பிரத்யங்கரா தேவி அம்மன் வழிபாடு. அந்த பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு, இந்த அமாவாசை தினத்தில் சக்தி வாய்ந்த அந்த பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபடும் போது உங்கள் மேலே உள்ள போட்டி, பொறாமை, கண்திஷ்டி, எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, நோய், வம்பு, வழக்கு, சண்டை இது அத்தனையும் தீரும். உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்கில் வெற்றி பெறணுமா, பகை நீங்கணுமா, கண்திஷ்டி நீங்கணுமா, போட்டி பொறாமை, ஏவல் பிள்ளை சூன்யம்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இது அனைத்துலேருந்து விடுபட உங்களை காக்கிறதுக்கு அந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். நோய் பிரச்சனை இருந்தால் அது குணமாக்கும். அந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு அமாவாசை தினத்தில் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நினைச்சது நடக்கும், தொட்டது தொடரும். நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த அமாவாசை தினத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்சது அப்படி நடக்கும். இதை இந்த பிரத்யங்கரா தேவி அம்மனை தொடர்ந்து அமாவாசையில் வழிபடுறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னங்கிறது நல்லாவே புரியும், தெரியும். அதனால் இந்த அமாவாசை தினத்தில் அந்த பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டு போட்டி, பொறாமை, எதிரி தொல்லை, நோய், கடன் இதிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யும். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வோ சேனல். நன்றி, வணக்கம்.